சாயங்காலமா பாத்திரம் கழுவாம விட்டதுக்கு பனிஷ்மெண்ட்டோ அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் கழுவிட்டு தான் நம்ம இன்னைக்கு படுக்க போறோம்னு நைட்டு எத்தனை மணி ஆனாலும் இந்த பாத்திரத்தை கழுவிட்டு தான் தூங்க போனேன். அப்படி நம்ம பண்ணோம்னா காலையில கொஞ்சம் கிச்சன் நீட்டா இருக்கும், வேலை செய்யறதுக்கும் கொஞ்சம் நமக்கு சுறுசுறுப்பா இருக்கும்ல. அதனால அடை தோசைக்காக நைட்டே நான் ஊற வச்சுட்டேன், காலையில இதை அரைச்சிடலான்னு. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்னு நான் நினைக்கிறேன் இந்த தோசையை. நார்மலா நம்ம தோசை பண்றதுக்கு இந்த தோசையை வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணலாம்ல. இந்த தோசையை குழந்தைங்களுக்கு கொடுத்து கண்டிப்பா பழக்கப்படுத்தலாம். வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனா இருக்கும். வீக்லி ஒன்ஸாவது இதை கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்து பாருங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதனால ஜஸ்ட் நான் தேங்காய் சட்னி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனா இதுக்கு நீங்க தக்காளி சட்னி, கார சட்னி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணா இன்னும் அட்டகாசமா இருக்கும். வீட்டில் உள்ள பெரியவங்க மட்டும் இல்ல, பாப்பா கூட அவ்வளோ விரும்பி சாப்பிட்டா. இந்த மாதிரி லீவ் டைம்ல உங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.